வெல்கம் டு ஆர்டி ஃபேஷன் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். இதுக்கு வந்து நான் 3 லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். செகண்ட் லைனுக்கும் தேர்ட் லைனுக்கும் வந்து கொஞ்சமாக கேப் விட்டுருக்கேன். ஐ மீன் இதை விட இது கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஓகேவா? எப்பவும் போல் நான் தேர்ட் லைனில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை நான் வெளியே எடுத்துக்கிறேன். வெளியே எடுத்துட்டு செகண்ட் லைனில் பஞ்ச் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். செயின் ஸ்டிச் போட்டதும் செகண்ட் லைன்ல இருந்து தேர்ட் லைனுக்கு நான் எப்பவும் போல பஞ்ச் பண்ணி த்ரெட்டை நான் வெளியே எடுத்துட்டு நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு வந்துட்டு எப்படி த்ரெட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ரிவர்ஸ்ல த்ரெட்டை இழுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இங்க பஞ்ச் பண்ணிருந்தோம்ல, நம்ம ஃபர்ஸ்ட் இங்க பஞ்ச் பண்ணிருக்கோம், இது பக்கத்திலேயே கொஞ்சம் கேப் விட்டு நான் பஞ்ச் பண்ணி இந்த செயினை நான் முடிக்கிறேன். ஓகேவா? புரியுதா? இப்போ இதுக்கு ஒரு லாக் போட்டுட்டு லாக் செயின் போட்டுட்டு செகண்டா இருக்க லைன்ல பஞ்ச் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் பண்றேன். செகண்ட் லைன்ல இருந்து தேர்ட் லைனுக்கு பஞ்ச் பண்ணி எப்பவும் போல த்ரெட்டை மேல இழுத்துட்டு அந்த த்ரெட்டை நான் ரிவர்ஸ்ல இழுத்துக்கிறேன். ரிவர்ஸ்ல இழுத்து ஃபர்ஸ்ட் லைன்ல பஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுக்கு ஒரு லாக் செயின் போட்டுக்கிறேன். இப்போ வெயிட் பண்ணுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் லைன், இது செகண்ட் லைன், இது வந்து தேர்ட் லைன் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் லைன்ல என்னோட த்ரெட்டை நான் எடுத்திருக்கேன். செகண்ட் லைனுக்கு ஒரு ஸ்டிச் போடுறேன். ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் தேர்ட் லைன்ல பஞ்ச் பண்ணி த்ரெட்டை நான் மேலே எடுத்து இதை நான் ரிவர்ஸ்ல இழுக்கிறேன். ஃபுல்லா ரிவர்ஸ்ல இழுத்து ஃபர்ஸ்ட் லைன்ல பஞ்ச் பண்ணி ஒரு லாக் செயின் போடுறேன். ஓகேவா? இதுவே தான் ரிப்பீட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து செகண்ட் லைனுக்கு செயின் ஸ்டிச், செகண்ட் லைன்ல இருந்து தேர்ட் லைனுக்கு பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வந்து ரிவர்ஸ்ல இழுத்துக்கணும். ரிவர்ஸ்ல இழுத்து ஃபர்ஸ்ட் லைன்ல பஞ்ச் பண்ணி ஒரு லாக் செயின். அவ்வளவுதான் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். ஓகேவா? இப்போ இதுவே தான் நான் கண்டினியூ பண்ண போறேன். இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் இருக்க கேப்ல வந்து நல்லா ஒரு அந்த கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க த்ரெட்டோட கலர் வந்து நல்லா ஃபில் ஆன மாதிரி இருக்கும். செகண்ட் லைன்ல இருந்து தேர்ட் லைனுக்கு வந்து ஒரு லைனா போற மாதிரி இருக்கும். இதுதான் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். எப்பவும் போல எண்டு நாட் லாஸ்டா எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இது வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட டிராயிங். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் லைன், இது செகண்ட் லைன், இது வந்து தேர்ட் லைன். நம்ம எப்பவுமே இங்க கீழே இருக்க இந்த லைன்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க வந்து பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஒரு செயின் ஸ்டிச், இங்க இருந்து ஒரு தேர்ட் லைனுக்கு ஒரு பஞ்ச் பண்ணி த்ரெட்டை ரிவர்ஸ்ல இழுப்போம். ரிவர்ஸ்ல கொண்டு வந்துட்டு இதை அப்படியே கீழே ஃபர்ஸ்ட் லைனுக்கு பஞ்ச் பண்ணிடுவோம். ஓகேவா? இங்க ஒரு லாக் செயின். இதுதான் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஒரு செயின் ஸ்டிச், இங்க இருந்து ஒரு லாங் செயின் எடுத்து அதை ரிவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் செயினுக்கு இழுத்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுருவோம். ஸோ இங்க பஞ்ச் பண்ணுவோம், இங்க ஒரு செயின் ஸ்டிச், இங்க பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுத்து இது அப்படியே டவுன்ல கீழே இழுத்துட்டு வந்து இங்க ஒரு லாக் செயின் போட்டு லாக் பண்ணிடுவோம். இதுவே தான் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டிச் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இருக்க இந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் ஷேட் ஆன மாதிரி இருக்கும். லைக்
கவரேஜ் வந்து அதிகமா இருக்கும். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி லைன்ஸ் வர மாதிரி இருக்கும். ஓகேவா? நீங்க வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து இந்த 2 ஷேப்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? இது முடிச்சுட்டு ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணுங்க. யூடியூப் பார்த்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த ஷேப்பை ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு யூடியூபோட கமெண்ட் செக்ஷன்ல கம்ப்ளீட்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டுருங்க. கோர்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கவங்க வந்துட்டு எனக்கு நீங்க சேஃப் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் மினி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டிச் போகலாம். ஓகேவா? இது போல பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமான ஆரி ஒர்க்கை நீங்க வெறும் 49 ரூபாய்க்கு கத்துக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆரி ஒர்க்குன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். அண்ட் ஆரி ஒர்க் ரிலேட்டடான ஃபர்தர் அப்டேட்ஸுக்கு ஆர்டி ஃபேஷன் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க கைஸ். தேங்க்யூ.